அலிசா கார்சன் செவ்வாய் கிரகத்துக்கு போய் ஆராய்ச்சி பண்ண 2033 நாசாவால் அனுப்ப போற முதல் மனிதரும் முதல் பெண்மணியும் இவங்க தான். இவங்களோட அப்பா இவங்கள 3 வயசுல இருந்தே விண்வெளிக்கு போய் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி வளர்க்குறாங்க. அந்த குறிக்கோளோட வளர்ந்து இன்னைக்கு செவ்வாய் கிரகத்துக்கு போக ரெடியா இருக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, செவ்வாய் கிரகத்துக்கு போனா திரும்பி வரவே முடியாது அப்படின்ட்டு தெரிந்தும் போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஏன் வர முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் கிரகத்துக்கு போனா திரும்ப வரக்கூடிய டெக்னாலஜி இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. அப்படின்னா என்ன ஆகும்? இவங்க செவ்வாய் கிரகத்துக்கு போகலாம், அங்க இருந்த ஆராய்ச்சியும் பண்ணலாம். அந்த ஆராய்ச்சி முடிஞ்ச உடனே இவங்க எத்தனை வயசு ஆனாலும் அங்கதான் இருக்கணும், திரும்பி பூமிக்கு வரவே முடியாது. இதே நாம இருந்தா என்ன செய்வோம்? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. செவ்வாய் கிரகத்துல ஏதாவது ஜீவராசி இருந்தா இந்த பெண்மணிக்கு என்ன ஆகும், என்ன நடக்க போகுது அப்படின்னு இந்த உலகமே ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்குது. அங்க போறதுக்கு இவங்க பல வருஷமா பல விதமான பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பயிற்சி அங்க இவங்களுக்கு கை கொடுக்குமா அப்படின்றதும் தெரியாது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.